let us all try to be worthy of Aurobindo centenary. ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக இந்த சனிக்கிழமை மாலை தோறும் நடைபெறும் சத்சங் சொற்பொழிவு தொடர்புக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளவர் டாக்டர் உஷா மகாதேவன் அவர்கள். அவர்கள் நமக்கு நன்கு பரிச்சயமானவர். ஆங்கில இலக்கியத்தில் ஆங்கில இலக்கியத்துறை பேராசிரியராக இந்து கல்லூரியில் 7 நாள் பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்பு சென்னை மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அதில் தற்பொழுது ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணியாற்றுகிறார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை இலக்கியங்களில் நன்கு பரிச்சயம் உள்ளவர். பகவானினுடைய நாடகங்களில் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். அவருக்கு மிகவும் அரிய அனுபவங்கள் அவருடைய வழிகாட்டியான ப்ரொஃபசர் கந்தசாமி மூலமாகவும் அவருடைய வழிகாட்டியான ப்ரொஃபசர் எம் டி சீதாராமன் இவர்கள் எல்லாம் ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தரிடம் மிகவும் ஈடுபாடு கொண்டவர்கள். இவர்களின் மூலமாக நிறைய அனுபவங்களை இவர் பெற்றிருக்கின்றார். அவர் இன்று நம்மிடையே உரையாற்ற இருக்கும்
தலைப்பு பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில கவிதையான த சரண்டர் என்பது குறித்தாகவும் அவரை வரவேற்று உரையாற்றி அன்புடன் கேட்கிறேன். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் என் வணக்கம். Am I audible? Yes. Yes. Okay. இன்று நான் உரையாற்ற இருப்பது ஸ்ரீ அரவிந்தரின் கவிதை சரண்டர் பற்றி. என்னுடைய குருவான முனைவர் கந்தசாமி அவர்கள் குருவான ப்ரொஃபசர் சீதாராமன் எழுதிய மெடிடேஷன்ஸ் ஆன் ஸ்ரீ அரவிண்டோஸ் ஹிம்ஸ் என்ற நூலை எனக்கு தந்து அருளினார். அதை கொடுக்கும் போதே இட்ஸ் a great blessing to be introduced to ஸ்ரீ அரவிண்டோஸ் ஒர்க்ஸ் என்று கூறி கொடுத்தார். நான் அதுவரை அரவிந்தரின் பெயர் கூட அறிந்திருக்கவில்லை. ஸ்ரீ அரவிண்டோ இஸ் மை குருஸ் குரு என்றும் கூறினார். இப்படி ஸ்ரீ அரவிந்தரை எனக்கு அறிமுகப்படுத்திய என் குரு அவர்களுக்கும் பரமகுருவான ப்ரொஃபசர் சீதாராமன் அவர்களுக்கும் நான் என்றுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறது ப்ரொஃபசர் சீதாராமன் எழுதிய புஸ்தகத்தில் இருந்துதான். அவர் ஒவ்வொரு சானட் ஆஃப் ஸ்ரீ அரவிண்டோ அத ப்ரொஃபசர் என்ன சொல்வார்னா, he has lived out the master's experience. ஒரு போயமை படிச்சு அது ஒரு போயமோட வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது அது யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா இவர் வரிக்கு வரி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த பகவான் அதை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த நிலைக்கு போய் எழுதியிருக்கிற கமெண்ட்ரி. அதனால ஐ எம் so blessed to receive that and I am also blessed to share it with you. இன்று காலை சிவகுமார் சார் என்கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொள்றச்சு சொன்னார், நீங்க இந்த போயம் சரண்டர் டாக் கொடுக்கும்போது உங்க ஆசிரியர் பற்றியும் அவரது குரு பற்றியும் குறிப்பிட்டு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். இட் வில் பி வெரி இன்ஸ்பைரிங் என்றும் சொன்னார். நான் சாதாரணமாக அதர் குரூப்ஸ்ல இதை ஷேர் பண்றது இல்லை, ஆனா இங்க எல்லாருமே மதர்ஸ் டிவோட்டீஸ். அதனால ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஷேர் இட் இன் த கோர்ஸ் ஆஃப் மை டாக். ஏனென்றால் இந்த சானட் சரண்டர் பற்றி கூறுகிறது. என்னுடைய குரு திரு கந்தசாமி அவர்கள் மதருக்கு டோட்டலி சரண்டர் பண்ணியவர். அதனால டாக்கிங் அபவுட் ஹிம் இஸ் ஆக்சுவலி வெரி மச் இன் டியூன் வித் த டாபிக் த சரண்டர். நான் போன தடவை ஒரு சானட் டிஸ்கஸ் பண்றச்ச இந்த சானட் வகை பற்றி சில குறிப்புகள் சொல்லியிருந்தேன். எனிவே லெட் மீ ஹாவ் அ குவிக் ரீகேப். ஸ்ரீ அரவிண்டோ 70க்கும் மேற்பட்ட சானட்ஸ்களை இயற்றியுள்ளார். இது 14 வரிகள் கொண்ட கவிதை. இந்த கவிதை 2 வகைப்படும். ஒரு பக்கம் பெட்ரார்க்ங்கிற இட்டாலியன் போயட் இந்த சானட் ஃபார்மை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணியிருந்தார். இங்கிலாந்துல ஷேக்ஸ்பியர் had also popularized it. So இந்த ஃபார்மே 2 வகைப்படும். நம்ம பகவான் கேம்பிரிட்ஜ் நாள்களிலே ஆங்கில இலக்கியத்தில் அவரே ஊறி தெளிச்சிருக்காரு. அதனால அவர் இந்த 2 ஃபார்மையும் இட்டாலியன் ஃபார்ம் as well as இங்கிலீஷ் ஃபார்மை ரொம்ப அருமையாக கையாண்டிருக்கார். அது தவிர இந்த மேற்கத்திய புலவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த பொருள்களுக்கும் நம் பகவான் தேர்ந்தெடுக்கிற பொருளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இந்த வெஸ்டர்ன் போய்ட்ஸ் மோஸ்ட்லி இதை ஆன் லவ், ஆன் பிலவர், காதலியை பற்றியும் கால ஓட்டத்தை பற்றியும் அந்த சானட்ஸ்ல தீமா வச்சுக்குவாங்க. ஆனா நம்ம பகவான் இந்த வடிவத்தை ஆன்மீக அனுபவங்களை பதிவு செய்வதற்கும் நம்மை அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு இட்டு செல்வதற்குமே பயன்படுத்திய பகவானுக்கு நாம் எவ்வளவு நன்றி கூறினாலும் தகும். இந்த போயமை ஐ ஹோப் யூ ஆல் ஹேவ் த போயம். இந்த கவிதையோட ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் இப்ப பார்ப்போம். O thou of whom I am the instrument, O secret spirit and nature housed in me, let all my mortal being now be blent in thy still glory of divinity. இப்போ இந்த துவக்க வரிகள் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சாதக் டிவைனோட எவ்வளவு ஒன்றி டிவைனோட கருவி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்பதை உணர்கிறார். இன்சிடென்ட்லி உங்களுக்கே தெரியும், இங்க இந்த ஃபுல் போயம்ல அவர் தி, தவ், தைன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மதரோட ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்லயும் நம்ம பார்ப்போம்.
இறைவனுக்கோ இறை சக்திக்கோ சொல்றச்ச யூங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம தி, thou, thine, they are all from a very higher and more a devotional category. அதனால அவர் ஓ thouன்னு சொல்றது it is you, but the you is God. So பக்தி யோகத்துல ஸ்ரீ அரவிந்தர் சொல்லியிருக்கார் there are 3 states. முதல் ஸ்டேட்ல வந்து faith, worship, obedience. இது he says this is the first stage of the yoga of devotion. Second stageல adoration, delight, self-giving. இது second stage. மூன்றாவது ஸ்டேட்ல which is supposed to be the highest state, he says it is love, ecstasy, surrender. So now we have come to the highest state. The highest state of bhakti yoga, it includes surrender. அதாவது முதல் ஸ்டேட்ல வந்து ஒபீடியன்ஸ்னா அதாவது கீழ்ப்படிதல். என்ன லார்ட் தான் மாஸ்டர், நம்ம தான் சர்வெண்ட். அந்த ஒபீடியன்ஸ் மாஸ்டர் சர்வெண்ட்னு வச்ச ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் உள்ள மரியாதை இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்ல இருந்து வரைச்ச அந்த obedience, or they call it dasya, which is supposed to be the lowest form of devotion, adula irundhu the sadhaka moves upwards. And Bhagavan synthesis of yoga le idu sollirkar, what happens when he goes to a higher state. He says afterwards we do not obey. அப்படின்னா நம்ம கீழ்ப்படியாம இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. கீழ்ப்படிதல்ல வந்து it is a different stage. But we move to his will as the string replies to the finger of a musician. பகவான் இதுதான் சிந்தசிஸ் ஆஃப் யோகால சொல்றார். அதாவது ஒரு கைதேர்ந்த கலைஞனோட விரல்கள்ல இருக்கிற தந்தி கம்பிகள் மாதிரி நாம வந்து லார்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஒபீடியன்ட் சர்வன்ட் ஸ்டேஜ்ல இருந்து we move upwards to be an instrument. இந்த கருவியானது இசைக்கருவிக்கும் மேலான கருவி. ஏன்னா the human instrument is a living instrument, it is a loving instrument. Adinala the supreme stage of bhakti yoga la there is love, ecstasy, surrender. The sadhaka is so happy to be an instrument, to be a vehicle of the divine. So even when he surrenders, it gives him extreme happiness, ecstasy, rapture. நாம் சரண்டர் ஆக இறைவன் நம்மை ஆட்கொள்ள நமக்கு என்ன இருக்கு? ஒன்லி அன்பும் ஆனந்தமுமே. எனக்கு வந்து மாணிக்க வாசகரோட திருவாசகத்துல இருந்து சில வரிகள் நினைவுக்கு வருது. அவர் சொல்றார், அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை அனைத்தும் இன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்குண்டோ அப்படிங்கிறார். அதாவது ஐ ஹவ் நோ ப்ராப்ளம், நோ வரி, நோ இன்செக்யூரிட்டி. கடைசியில அந்த பாட்டை முடிக்கிறச்ச மாணிக்க வாசகர் சொல்றார், நானோ இதற்கு நாயகமேன்னு. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் ஐ ஹவ் சரண்டர்ட் ஃபுல்லி டு த லார்ட். இப்போ பகவான் சிந்தசிஸ் ஆஃப் யோகா பார்ட் 3ல சொல்றாரு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்றதுன்னா, with a passionate delight it does all he wills it to do without questioning and bears all he would have it bear, because what it bears is the burden of the beloved being. So அந்த burden-ஆவே தெரியாது. ஏன்னா அது வந்து you are bearing the burden of the beloved. அதனால it becomes a labor of love. The instrument simply enjoys the state of surrender. இங்க without questioning is very important. The mother bookல 6th chapterல கூட பகவான் சொல்றது இதைத்தான். He says all your nature must be plastic to her touch, not questioning as the self-sufficient ignorant mind questions and doubts. இதை தமிழ்ல கோட் பண்ணினா, உனது இயல்பு அனைத்தும் அவளுடைய கைக்கு இலக்கமாய் இருக்க வேண்டும். அவளுடைய மதர், we have to be very plastic to the mother's touchங்கிறத. உனது இயல்பு அனைத்தும் அவளுடைய கைக்கு இலக்கமாய் இருக்க வேண்டும். சுய திருப்தி கொண்ட அஜ்ஞான மனம் கேள்விகள் கேட்டு சந்தேகித்து வாதாடி இது எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பிளாஸ்டிசிட்டி டு த மதர்ஸ் டச், இதை என் குருநாதரிடம் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன்.
அதனால இந்த கான்டெக்ட்ல ஓ thou of whom I am the instrument, அவர் எப்படி வந்து சரண்டர் பண்ணி டிவைனோட மதரோட இன்ஸ்ட்ருமெண்டா அவர் எப்படி இருந்தாருங்கிறதுக்கு நான் ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்கு விரும்புறேன். அதுக்கப்புறம் வில் கோ ஆன் டு த ரெஸ்ட் ஆஃப் த போயம். அதாவது என்னுடைய குருவோட சரண்டர் வந்து ரொம்ப உன்னதமானது என்று நான் எப்பவுமே வியந்திருக்கேன். இதுக்கு நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு. சிவகுமார் சார்ட்ட நான் சொன்னேன் எப்படி நான் காலேஜ் ஜாயின் பண்ணின போது எப்படி ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு ஹிம், அதை உங்ககிட்ட ஐ எம் ஹாப்பி டு ஷேர். ஸோ திஸ் வாஸ் இன் த இயர் 1968. ஐ வாஸ் 15-16-year-old காலேஜில் அப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு ப்ரொஃபசர் கந்தசுவாமி கிளாஸஸ் எடுப்பார். அப்ப எனக்கு மதர் பத்தியும் தெரியாது, அவர் மதரோட பக்தர் அன்பர் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது, தட் ஹி இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ரொம்ப உயர்ந்தவர். இவர் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளவோ மேன்மை அடையும், அப்படியெல்லாம் நான் புரிஞ்சுட்டேன். அந்த ஒரு வருஷத்துல அவர் மதர் பத்தியும் எதுவும் எங்கிட்ட பேசல. பிகாஸ் கிளாஸஸ்க்கு வருவார் போவார். ஆனா ஒரே ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், நீ என்ன ப்ரேயர் பண்றேன்னு, நீ வந்து லலிதா சஹஸ்ரநாமம் ப்ரேயர் பண்ணுன்னு சொன்னார். அவர் சொன்னதும் அன்னில இருந்து லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்லுவார்னா, லலிதா சஹஸ்ரநாமம் வந்து 1000 நேம்ஸ் இல்ல, அது 1000 டெலிபோன் நம்பர்ஸ் ஆஃப் த காடஸ். ஒரு நம்பர் இல்லைன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். என்ன உனக்கு வேணுமோ ஒன் ஆஃப் த டெலிபோன் நம்பர்ஸ் வில் ஒர்க் ஃபார் யூ. அதை நான் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு நான் வந்து ரெகுலரா லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவர்கிட்ட நான் சொல்லல, நீங்க எனக்கு வழிகாட்டணும், எதுவுமே நான் சொல்லல. அந்த இயர் முடிஞ்சு எக்ஸாம் எழுதி நான் எக்ஸாம் முடிஞ்சு திரும்பி வர வழியில ஐ வாஸ் கெட்டிங் இன் டு த ட்ரெயின். அந்த காலத்துல எல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் வில் பி சம்வேர் எல்ஸ். ஸோ ஐ வென்ட் சம்வேர். ஆஸ் ஐ வாஸ் கெட்டிங் இன் டு த ட்ரெயின், மை சீனியர் வாஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் ஷி டோல்ட் மீ, உனக்கு தெரியுமா ப்ரொஃபசர் கந்தசுவாமி வேலையை விட்டுட்டு மதுரை போறாரு, மதுரை காலேஜ்ல சேர போறாரு அப்படின்னு. எனக்கு ஐ வாஸ் சோ ஷாக். நான் வாஸ் திங்கிங் என்னோட ஹோல் லைஃப் ஐ எம் கோயிங் டு பி கைடட் பை ஹிம், ஐ எம் கோயிங் டு க்ரோ அப்படின்னு. அதனால ஐ வாஸ் சோ ஷாக்ட். அதுக்குள்ள த லேடி ஹூ காட் டவுன், ட்ரெயின் அதுக்குள்ள கிளம்புறது, கீழே இருந்துட்டே அவர் சொல்றா, நாங்க கூட சொன்னோம் சார் போகாதீங்க இங்கே இருங்கன்னு. அவர் சொன்னார், இஃப் யூ வாண்ட் மீ டு ஸ்டே யூ ப்ரே அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் யூ ப்ரேன்னு சொல்லிட்டு இருக்க ட்ரெயின் போயிடுது. தட் வாஸ் த லாஸ்ட் டே ஆஃப் மை எக்ஸாம். அண்ட் கேன் யூ இமேஜின், வி ஹேட் சோ மெனி பிளான்ஸ் ஃபார் த வெக்கேஷன். ஆனா என்னோட எல்லா பிளானும் போயிடுது. ஐ ஹேட் ஒன்லி ஒன் பிளான், தட் வாஸ் டு ப்ரே. ஆனா அந்த சமயத்துலயும் எனக்கு தெரியாது அவர் வந்து மதரோட டிவோட்டி. அண்ட் மதர் தான் வந்து அவரை வந்து பாம்பே வேலையை விட்டுட்டு மதுரையில போய் ஜாயின் பண்றதுக்கு உத்தரவு மதர் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ ரைட் த்ரூ த வெக்கேஷன், all the 2 months I went on praying to Lalita Parameshwari. பிரேயர்னா வந்து எனக்கு தெரியல, அதுக்கு முன்னாடி நான் அது மாதிரி பிரேயரே பண்ணினது இல்லை. காத்தால தூங்கி எழுந்ததும் ஃபர்ஸ்ட் தாட் வந்து பிரேயர். ரைட் த்ரூ த டே என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் யார் வந்தாலும் போனாலும் அந்த பிரேயர் வில் கோ ஆன் இன் த மைண்ட். லாஸ்ட் தாட் when I go to sleep is also the prayer. It went on continuously 30 days, 40 days, 50, 60 days. 2 மாசம் லீவும் முடிஞ்சிருது. ஆனா அந்த பிரேயர் பண்றச்ச எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து ஒரு மாதிரி உளைச்சலும் இல்ல, வருத்தமோ கவலையோ அழுகையோ ஒண்ணுமே இல்ல. ரொம்ப பீஸ்ஃபுல்லா went on praying to Lalita for asking her, அவர் வந்து பாம்பேலயே இருக்கட்டும், எங்களுக்கு வழிகாட்டட்டும், அப்படியே அதேதான் சொல்லிட்டே இருந்தேன் நான். 2 மாசம் முடிஞ்சு காலேஜ் ரீஓபன் பண்றச்ச, ரீஓபனிங்க்கு போனதும் கேட்டேன், என்ன பண்ண போறாருன்னு. இல்லையே அவர் ரிசைன் பண்ணியாச்சு, அவருக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னாங்க. ஆனாலும் நான் பிரேயரை நிறுத்தல. I went on continuing to pray and suddenly within a few weeks I was told அவர் மதுரை போகல, அவர் வந்து பாம்பேலயே இருக்க போறாரு. Then I was so filled with happiness. எனக்கு வந்து என்னத்தினால அப்படி ஆச்சு அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கப்புறமா நான் வந்து ப்ரொஃபசர் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, என்னோட எல்லா டெசிஷன்ஸையுமே ஐ அக்செப்ட் மை குருஸ் அட்வைஸ் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொன்னார், நான் ஃபர்ஸ்ட் மதுரைக்கு வந்து அப்ளை பண்றச்ச மதர் கிட்ட கேட்டேன், மதர் தேர் இஸ் அ வேகன்சி இன் மதுரை, ஷால் ஐ அப்ளை அப்படின்னு. அப்ளைன்னு சொன்னாங்க.
அடுத்தது இன்டர்வியூ கால் வந்தது. மதர், ஐ ஹவ் பீன் கால் ஃபார் அன் இன்டர்வியூ, ஷல் ஐ அட்டெண்ட் த இன்டர்வியூ அப்படின்னு கேட்டேன். அட்டெண்ட் த இன்டர்வியூன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐ காட் தி அப்பாயின்மெண்ட். மதர், ஐ காட் தி அப்பாயின்மெண்ட், ஷல் ஐ அக்செப்ட் இட்னு சொன்னாங்க. ஸோ பாம்பே வேலையை ராஜன் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு மதுரைக்கும் எஸ் சொல்லியாச்சு. இட் இஸ் அட் தட் டைம் அவரோட ஃபேர்வெல் பார்ட்டி நடக்க போறது. பிரின்சிபல் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும், அவர் போறதுல யாருக்குமே உடன்பாடு இல்லை. அப்பதான் அவருக்கு he is getting a letter from Pondicherry. The letter says, you stay in Mumbai. There is no need to accept the appointment. There is no need to go to Madurai. And the letter வந்து actually that order also had come from the mother, but Professor Oda contact from Pondicherry had sent it to him, had sent that letter to him. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த லெட்டர் இஸ் சச் எ பியூட்டிஃபுல் லெட்டர். அதுல வந்து அவர் எழுதியிருக்கார், the mother wants you to stay in Mumbai in deference to the psychic aspiration of some of the young students there. அப்படின்னு சொல்லிட்டு லெட் கந்தசாமி ரிமைன் இன் பாம்பே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால ஹி ஸ்டேட். எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் நான் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன், சார் நான் வந்து லலிதா பரமேஸ்வரிக்கு வச்ச பிரேயர் வந்து how did the mother receive it? Is the mother வந்து லலிதா பரமேஸ்வரியோட அம்சமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அம்சம் இல்ல, அவளேதான் அம்பாள் அப்படின்னு சொன்னார். So it was that day I was introduced to the mother. And இதுல வந்து when I was telling him, I was telling you that he is very plastic to her touch. All our இயல்பு should be plastic to her touch. Na professor வந்து வந்து மதுரை போன்னு சொல்றச்சு எஸ், ரிசைன் பண்ணினா எஸ், அக்செப்ட் பண்ணினா எஸ், கடைசியில வந்து when she says drop it and do this, அதுவும் எஸ். அவர் வந்து மதர் என்ன சொல்றாங்களோ, he was so plastic to her touch and he never asked her any questions. நீங்க தானே நான் அப்ப போகணும்னு சொன்னீங்க, அப்ப போகணும்னு. இப்ப நம்ம எல்லாம் வந்து அதர் பீப்புள்கிட்ட எப்படி வந்து we are so resistant, we ask questions. அவர் சொல்றார், சார் நான் உங்களுக்கு தோணவே இல்லையா ஃபர்ஸ்ட் போகணும்னு சொன்னாங்க, அப்புறம் போக வேண்டாம்னு சொன்னாங்க. இஸ் டெல்லிங் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, மதர் என்ன சொல்றாங்களோ அதான் கேட்கணும், ஏன்னா that is the very business of evolution அப்படின்னு. So this is what I wanted to share about my professor. So I think now we can, I wanted to say to tell you, when Sri Aurobindo says that we have to be plastic to her touch, I could see how plastic he was to the mother's touch. Now the second line says, O secret spirit and nature housed in me, O thou of whom I am the instrument, O secret spirit and nature housed in me. Spirit and nature வந்து புருஷா and பிரகிருத்தின்னு சொல்லலாம். ஆனா இங்க பகவான் வந்து கேபிட்டல் எஸ் போட்டிருக்காரு. கேபிட்டல் எஸ் ஃபார் ஸ்பிரிட் அண்ட் கேபிட்டல் என் ஃபார் நேச்சர். அதனால இது ஒரு ஹையர் லெவல்ஸ்ல நம்ம ஏத்துக்கலாம். இந்த ஹையஸ்ட் டைனமிக்ஸ், புருஷா and பிரகிருதி are one. The third line says, let all my mortal being now be blent in thy still glory of divinity. அதாவது ஒரு சாதகர் என்ன விரும்பணும்னா, அவரோட ஆஸ்பிரேஷன் எப்படி இருக்கணும்னா, he will want this glory of divinity, சத்தியம், ஒளி, சக்தி, அன்பு, ஆனந்தம், that is truth and light and power and love and bliss. இது எல்லாமே வந்து they are all part of the still glory of divinity. எல்லாமே டிவினிட்டியை குறிக்கிறது. இதுல வந்து the word still is very important. ஏன்னா நம்மளோட ஆனந்தம் or any happiness that we have, அது வந்து it gives you a state of restlessness. But இது still means peaceful, silent. Sri Aurobindo இந்த word still வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கார். The adoration of the divine motherல பார்த்தோம்னா the first 4 லைன்லயே 3 தடவை யூஸ் பண்ணியிருக்கார். A stillness absolute, incommunicable, meets the sheer self-discovery of the soul. A wall of stillness shuts it from the world. A gulf of stillness swallows up the sense. So the word still glory of divinity shows
that all these powers, all this bliss and love and power, they are all full of peace that cannot be disturbed by anything, which we refer to as imperturbable peace. அசைக்க முடியாத ஆழமான ஒரு அமைதி. இப்போ இந்த 4 வரிகள்ல 3 தடவை பயன்படுத்தியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா? அதனால இந்த ஸ்டில் க்ளோரி ஆஃப் டிவினிட்டி என்று படிக்கும் பொழுது இந்த ட்ரூத், லைட், பவர், லவ் எல்லாமே ஒரு அமைதியில் ஒன்றி இருப்பதை நாம் அறியலாம். நம்முடைய மார்டல் பீயிங், அதாவது நம்ம நேச்சர், நம்மள்ட்ட இது ஈவன் புருஷான் பிரகிருத்தியில சொல்றச்ச கூட what we have is like a shadow of what is actually there. Substance and shadows nu solvaanga. So it is possible for us to move from this lower state to the higher state. And the lower state, nammaloda state, நம்ம நேச்சர்ல உள்ள எல்லாமே இந்த ஸ்டில் க்ளோரி ஆஃப் டிவினிட்டி அதுல ஒன்றினால்தான் அது முழுமை பெறுகிறது. இப்போ இது செகண்ட் குவாட்ரைன், அதாவது இந்த சானட்ஸ்ல எல்லாம் 4 வரிகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரைன்னா ஃபர்ஸ்ட் 4 லைன், செகண்ட் குவாட்ரைன், தேர்ட் குவாட்ரைன், அப்புறம் ஒரு கப்லெட் இஸ் 2 லைன்ஸ். இது ஷேக்ஸ்பியரியன் ஃபார்ம் ஆஃப் சானட். இதுல எப்படின்னா ஒவ்வொரு குவாட்ரைனுக்கும் அடுத்த குவாட்ரைனுக்கு போச்சு the poet is supposed to take the theme further. So first 4 lines like he has said that he is an instrument. Ipo next 4 line la enna solrarna, I have given my mind to be dug the channel mind appdin ஆரம்பிக்கிறார். I have given, நான் கொடுத்தாச்சு. இதை நோட் பண்ணணும். சாதகர் தன்னோட மைண்ட டிவைன் கிட்ட கொடுத்து விடுகிறார். ஃப்ரீயாகவும் முழுமையாகவும் ஸ்பான்டேனியஸா கொடுத்தாலும் கூட he uses the word to be dug the channel mind. பகவான் இந்த பர்டிகுலர் இதுக்கு மாத்திரம் டிக் யூஸ் பண்றாரு. He doesn't use it for the heart or the senses. ஏன்னாக்க digging calls for a lot of என்ன சொல்றது, lot of effort. தோன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. டிக் என்ற சொல் மூலம் எவ்வளவு வேலை இருக்குங்கிறத கோடிட்டு காண்பிக்கிறார். டிகிங் மிகவும் சிரமமான வேலை, ரொம்ப பாடுபடணும். ஏன்னா மனம் ஒரு ஆழமான பகுதி என்றும் அதை சரி பண்ணதுக்கு எவ்வளவு பாடுபடணுங்கிறதையும் இந்த டிக் மூலம் சொல்றார். ஏன் அது சிரமம்னா, we have so many resistances. அதனால அந்த ரெசிஸ்டன்சஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த மைண்ட வழிக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால அது அவ்வளவு ஈஸியா டிவைன் மைண்ட் அவ்வளவு ஈஸியா டிவைனுக்கு எஸ் சொல்லாது. ஏன் சொல்லாதுன்னா, லைஃப் டிவைன் சாப்டர் 26ல சொல்றாரு ஏன் மைண்ட் அவ்வளவு ஈஸியா எஸ் சொல்லாதுன்னு. ஐம் ஜஸ்ட் கோட்டிங் ஃப்ரம் லைஃப் டிவைன். There are obstinate difficulties in our being, born out of its evolutionary constitution, which militates against this ascent. For some of these parts are still subject to the inconscious and subconscious and the law of nature. Namadha we are so faithful to the subconscious and inconscient. Adinala old habits and the mind level la inda edukkiradhu romba kashtam. அவர் சொல்றார், இந்த ஹேபிட்ஸை லிஸ்ட் பண்றார் பகவான். அவர் அடுக்கிண்டே போறார். ஹேபிட் ஆஃப் மைண்ட், ஹேபிட் ஆஃப் லைஃப், ஹேபிட் ஆஃப் இன்ஸ்டிங்க்ட், ஹேபிட் ஆஃப் பர்சனாலிட்டி, ஹேபிட் ஆஃப் கேரக்டர். இவ்வளோ வேலை இருக்கு மைண்ட்ல. அதனால ஐ ஹவ் கிவன் மை மைண்ட் டு பி டக் தை சேனல் மைண்ட். ஐ எம் ஆல்சோ ரிமைண்டட், குமரகுருபரர் சொல்ற வார்த்தை ஞாபகம் வருது. அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் அப்படிங்கிறார். அது அகந்தைங்கிறது கிழங்க தோண்டி எடுக்கிற மாதிரி எடுக்கணும். அங்கேயும் அந்த டிகிங் இமேஜ் குமரகுருபரர் யூஸ் பண்றார், இங்க அரவிந்தர் யூஸ் பண்றார். அதனால in order to get all these old habits out, lot of digging is necessary. I have given my mind to be dug the channel mind அப்படிங்கிறார். ஆனா இங்க சாதகர் கான்சியஸ்லி எஸ் சொல்றார். I have offered up my will to be thy will.
அதனால ரெசிஸ்டன்ஸ் இல்லாத பிளாஸ்டிசிட்டி இங்க இருக்கு. ஆஃபர்ட் அப் மை வில் டு பி தை வில். இன்டெகிரல் யூனியன், அதாவது பூரணமாக இறையோடு ஒன்ற வேண்டும். அதனால சொல்றார் லெட் நத்திங் ஆஃப் மை செல்ஃப் பி லெஃப்ட் பிஹைண்ட் என்கிறார். இதை வந்து ப்ரொஃபசர் சீதாராமன் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறச்ச he refers to the sadhaka here as a hero. He says hero warrior அப்படிங்கிறார். அதாவது ஏன் ஹீரோ வாரியர்னா he wants this integral union. எந்த பார்ட்டுமே விட்டுறக்கூடாது. all the parts and all the planes, everything, நாடி நரம்புல இருந்து எல்லாமே வந்து எஸ் சொல்லணும். ஸோ அதனால it's very rare to find somebody, otherwise some part of the personality, ஒரு ஹார்ட் வந்து கடவுளுக்கு எஸ் சொல்றது, ஒரு பக்தியில நிறைஞ்சிருக்குன்னா அதுலயே வந்து நிறைய பேர் திருப்தி ஆயிடுவாங்க. ஆனா இவர் வந்து சொல்றார் இங்க வந்து he is not happy only if one part of his personality says yes to the divine. All the parts should say. So Professor Sitaraman in another place he uses the word exclusively and integrally. எக்ஸ்க்ளூசிவ்னா அது ஒண்ணுதான் வேணும், அண்ட் இன்டெகிரல்னா நம்மளோட எல்லா பார்ட்ஸும் அந்த ஒண்ணுக்கு தான் வந்து அந்த ஒன்றை தான் தேட வேண்டும். அதனால he refers to the sadhak here as a hero warrior. இப்போ வந்து இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கூட இதுல கொடுப்பாங்க. அதாவது if a conqueror is going to conquer some other country, ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடம் வந்து ரொம்ப கன்வீனியன்டா இருக்கோ அங்க வந்து the person establishes himself, and அங்க இருந்து மீதி உள்ள பகுதிகளை வந்து ஆக்கிரமிச்சுப்பாங்க. அது மாதிரி ஹார்ட் கேன் பி த பிகினிங். ஏன்னா ஹார்ட் வந்து கேன் பி, இட் வில் ஈஸிலி ரெஸ்பாண்ட் டு காட். ஸோ அதனால கிருஷ்ணா போயம்ல சொல்றார் that first he establishes his power in the heart. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட்ல இருந்து மீதி இடத்துக்கு, ஓகே, சென்சஸ்க்கோ மைண்டுக்கோ வைட்டலுக்கோ எல்லாத்துக்கும் அது போகிறதுக்கு முடியும். பட் இந்த ஹார்ட்டோட திருப்தி ஆகக்கூடாது. யூ ஹாவ் டு கோ இன் டு ஆல் த பிளேன்ஸ். அதனால he wants an integral union. The mother வந்து மதர் புக்ல சாப்டர் 2ல பகவான் சொல்றார் surrender of oneself and all one is and has, and every plane of the consciousness and every movement to the divine and the Shakti. அதாவது தன்னையும் தன் உடைமைகளையும் தனது அனைத்தையும் எல்லா உணர்வு தளங்களையும் எல்லா இயக்கங்களையும் இறைவனுக்கும் சக்திக்கும் சரணாகதி செய்தது. So all this is included when he says let nothing of myself be left behind. என்னோட எந்த பிளேனையும் என்னோட எந்த பார்ட்டையுமே நீ விட்டுறாதே. Okay, let nothing of myself be left behind. Even the smallest fraction, nano micro part of my personality, அதையும் வந்து நான் வந்து சரண்டர் பண்ணணும். அந்த அர்த்தத்துல let nothing of myself be left behind அப்படிங்கிற இந்த வரிய படிக்கிறச்ச எனக்கு another poem ஞாபகம் வருது. இந்த போயமை நான் படிக்கிறச்ச இது ஒரு ஆன்மீக போயமா மாத்திரமும் படிக்கிறது இல்லை, அதை வந்து ஒரு லிட்ரரி பீஸாவும் நம்ம படிக்கலாம். ஏன்னா ஸ்ரீ Aurobindo, he was an expert in all the literature, all the poems when he was a student in Cambridge. So இது வந்து ஒரு கம்பேரிசனுக்கு ஒரு பர்டிகுலர் போயம் பத்தி I would like to share. It's a poem by John Donne. அவர் வந்து ஒரு 16th century poet. அவர் வந்து என்ன பண்ணார்னா நிறைய ஹோலி சானெட்ஸ் எழுதியிருக்கார். அவர் வந்து let nothing of myself be left behind இந்த லைனை படிக்கிறது எனக்கு டன் போயமோட ஞாபகம் வருது. அவர் இது மாதிரி ஒரு சிமிலர் இது என்ன சொல்றாருன்னா, அவர் தன்னை ஒரு கோட்டையா வந்து உருவகப்படுத்திக்கிறார். கடவுள்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோட்டையை நீ முற்றுகையிடு அப்படிங்கிறார், என்னை கைப்பற்று. கடவுள்கிட்ட சொல்றாரு என்னை முற்றுகை இட்டு என்னை கைப்பற்று. அதுல வந்து ரொம்ப வயலண்ட் இமேஜஸ் அவர் யூஸ் பண்ணுவார். he will say you break, you blow, you burn, you overthrow. அதாவது அது ஒரு லவ் போயம் தான், ஆனாலும் ரொம்ப வயலண்ட் இமேஜஸ் இருக்கும். கடவுள்கிட்ட அடிச்சு உடைச்சு
எரிச்சு என்ன நீ எப்படியாவது என்ன வந்து நீ ஆட்கொள். என்கிட்ட ஏன் முற்றுகையிடணும்னா நம்மள்ட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, நான் வரலன்னு சொல்லல. இதுல நிறைய அடிச்சு உடைக்கிற இமேஜஸ் நிறைய வரும். ஓவர் த்ரோ அப்படிம்பாரு. அப்புறம் இதுவும் சொல்லுவார் கடவுள்கிட்ட, நான் ஒன்னதான் லவ் பண்றேன், ஆனா என்ன பண்றது, உன்னோட எனிமியோட நான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிம்பாரு. அது கூட எனக்கு நான் வந்து ஐ வாஸ் சர்ப்ரைஸ். ஐ ஆஸ்க் மை ப்ரொஃபசர், எனிமியோட என்ன என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னா அதுதான் ஹாஸ்டைல். நம்ம கடவுள், நம்ம வந்து கடவுளை சேர்ந்தவர்கள், ஆனா நம்ம ஹாஸ்டைலுக்கு துணை போறோம் இல்லையா. ஹாஸ்டைல் ஆர் த சேட்டன் நம்மளை ஆக்கிரமிக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்றோம் இல்லையா. அததான் டன் வந்து இப்படி சொல்றாரு, ஐ லவ் யூ பட் ஐ எம் என்கேஜ் டு யுவர் எனிமி அப்படிங்கிறது. அதனால நம்ம வந்து ஹாஸ்டைலுக்கு கருவியாக இருக்கக்கூடாது. கடவுள் வந்து என்னை, அதனால அவர் சொல்றாரு, என்னோட ரெசிஸ்டன்சஸ் உடைச்சு என்னை முற்றுகையிட்டு எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு என்னை ஆட்கொள் அப்படிங்கிறார். எனக்கு வந்து இந்த லைன் லெஃப்ட் நத்திங் ஆஃப் மை செல்ஃப் பி லெஃப்ட் பிஹைண்ட் படிக்கிறச்சே இந்த போயம் ஞாபகம் வருது. நீங்க எல்லாம் எப்போ when you are free you can google that poem. It is called Batter My Heart. Batter My Heart, John Donne's poem. Okay, so now last line of the second quatrain. In our union mystic and unutterable. Unutterable na சொல்லவே முடியாது. அதாவது இந்த யூனியன் வித் காட், இட் இஸ் சோ பியூட்டிஃபுல், இட்ஸ் சோ மிஸ்டிக், இட் இஸ் சோ சீக்ரெட். இத வந்து வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது என்கிறார் பகவான். therefore unutterable. இந்த unutterableங்கிற வேர்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ப்ரொஃபசர் சீதாராமன் வந்து சிந்தசிஸ் ஆஃப் யோகால இருந்து ஒரு கோட் கொடுக்கிறார். சிந்தசிஸ் ஆஃப் யோகால வந்து Sri Aurobindo says, we have the absolute union of the divine with the human spirit. So he uses the word sayujya, that reveals itself a content of all that depends here on difference. Ananda of nearness, contact, mutual presence, mutual reflection. இதுக்கெல்லாம் Sanskrit words சொல்றார். Samipya, Salokya, Sadrishya. So Samipya is getting near, Salokya is mutual contact, Sadrishya is mutual reflection. All these are different stages of union with the divine. At the end, Sri Aurobindo says, Samipya, Salokya, Sadrishya, and other wonderful things too, for which language has it no name. அப்படிங்கிற இன்னும் வந்து டீப்பரா வந்து கடவுளோட ஒன்றுச்சு. அது அந்த யூனியன், in our union mystic and unutterable, the union is so beautiful that there are no words to express it. ஏன் வந்து மிஸ்டிக்னா இது ஒரு ஆன்மீக அனுபவம், அதனால மிஸ்டிக். நம்ம உணர்வுகள், மனம் இல்ல கற்பனை, இது எதாலையும் இது அறிய முடியாது. why can't you express it அப்படின்னா, அதுக்கு ப்ரொஃபசர் சீதாராமன் சொல்றார், நம்ம லாங்குவேஜ் எழுதியிருக்கிறதே நம்ம உணர்வுகளையோ நம்ம எண்ணங்களையோ நம்ம வந்து ஃபீலிங்ஸையோ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான். பட் இங்க வந்து நம்ம எந்த பர்பஸ்க்காக லாங்குவேஜை வந்து கிரியேட் பண்ணிருக்கோமோ, ஃபேஷன் பண்ணிருக்கோமோ, அந்த பர்பஸ்ல நம்ம இதை இன்க்ளூட் பண்ணல. அதனால இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம உபயோகிக்கிற லாங்குவேஜ், நம்ம கத்துக்கிற மொழி வந்து இதற்கு பயன்படாமையே போயிடுறது. பயன்படலைன்னா என்ன, அதுக்கு வார்த்தைகள் இல்லை. இட் பிகம்ஸ் inadequate. அந்த லாங்குவேஜ் ஹேஸ் இட் நோ நேம்ங்கிற வேர்ட் விச் the சொற்றொடர் வந்து அரவிந்தர் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து the word unutterable இங்க வந்து நம்ம பியூட்டிஃபுல்லி அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் குவாட்ரைன். The third quatrain, அதுல என்ன சொல்ற, my heart shall beat with the world beats of thy love. The மூணாவது ஸ்டான்ஸா third quatrain. இதுல வந்து சாதகர் என்ன பண்றாருன்னா அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்றாரு. ஃபர்ஸ்ட்ல தன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் குவாட்ரைன்ல. செகண்ட் குவாட்ரைன்ல நான் என்ன பண்ணிருக்கேங்கிறத சொல்றாரு. என்னோட மைண்டை டிக் பண்ண கொடுத்துருக்கேன், என்னோட வில்ல உனக்கு கொடுத்துருக்கேன்,
என்னோட எந்த பகுதியும் விட்டு விடாது. அது செகண்ட்ல சொல்றாரு. தேர்ட்ல என்ன சொல்றாருன்னா, என்ன சேஞ்ச் நடக்கிறது, நடக்கும், கட்டாயமா நடக்கும். அந்த கட்டாயமா நடக்கிறதுக்கு தான் அவர் வந்து ஷால்ங்கிற வேர்டை யூஸ் பண்றாரு பகவான். ஹார்ட்டுக்கு என்ன ஆயிருக்குன்னா, the heart becomes wide. My heart shall beat with the world beats of thy love. ஹார்ட்டுக்கு என்னாச்சு? வைடான ஹார்ட், இறைவனுடைய அன்பு அங்க வெளிப்படுகிறது. the heart beats. அது பட்பட்னு பயத்துல அடிக்கல, அது வந்து அது லவ். வாட் கைண்ட் ஆஃப் லவ்? வேர்ல்ட் பீட்ஸ் ஆஃப் தை லவ். அதாவது இறை சக்தியின் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கும் அன்பை அது வெளிப்படுத்துகிறது. It beats with the world beats of thy love. It doesn't beat in stress, it beats with love. And the love கூட it's not ordinary love, it is cosmic love. அடுத்தது உடல். My body become the engine for earth use. Okay, earthly bodyன்னு சொல்றோம், அது கடவுளோட கருவி ஆகிறது. பகவான் இதை வந்து thy engine for earth use. அதாவது என்ஜினோட பவர், என்ஜினோட இயங்குற சக்தி, என்ஜினோட எனர்ஜி, இதெல்லாம் வேணும் பாடிக்கு. வந்து பாடியை வந்து கடவுளோட thy, my body, it should be used by you, thy engine for earth use. எனக்கு இது அகைன் படிக்கிறச்ச இந்த தடவை வந்து I was reminded of பாரதியோட நல்லதோர் வீணை பாடல்ல. அவர் ஸ்பீக்கிங் ஆஃப் பாடி, பாரதி says, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். இது படிக்கிறச்ச பிசிக்கல், வைட்டல், மென்டல் மூணு வந்து அரவிந்தர் சொல்ற மாதிரியே இங்க உடல், மனம், உயிர் மூணையும் சொல்லியிருக்கார் பாரதி. அதை விட இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, எர்த் யூஸ்ங்கிறார் இவர். பகவான் வந்து எர்த் யூஸ்ங்கிறார், தட் இஸ் டு பி யூஸ்ட் பை தி எர்த். அண்ட் பாரதி வந்து அதுல என்ன சொல்றார், இந்த நானிலம் பயனுற வாழ்வதற்கே வல்லமை தாராயோ, இந்த நானிலம் மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு. So அதுவும் வந்து there was somebody who talked on Arvinder and Bharati, and there's a lot of things that can be compared. And inga incidentally the earth use and நல்லதோர் வீணையில அவர் சொன்னதும் வந்து ரொம்ப parallel-ஆ எனக்கு தோணிது. Right. So the body should be like a dynamo, not to be used for anyone but for God's work. So thy engine. பாடியை வந்து நம்ம வந்து பாடி யார் யாருக்கெல்லாமோ ஒர்க் பண்றதுக்கு நம்ம வந்து we use our body. But here he says, thy engine for earth use. Here he says next வந்து, in my nerves and veins thy rapture streams shall move. So first வந்து மைண்ட், அப்புறம் பாடி. nerves and veins-நாக்கா அது வந்து vital physical. Bhagavan is speaking of vital physical here. Vital physical-னா நம்ம நரம்பு நாளங்கள்ல எல்லாமே இறைவனோட ஆனந்தம் ஊற்றாக பெருக்கி எடுத்து ஓடுகிறது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. நாலாவது லைன் இருக்கு, அது கொஞ்சம் டிஃபிகல்ட். My thoughts shall be hounds of light for thy power to lose. இந்த ஒரு லைனை வச்சுட்டு நான் நிறைய நாள் வந்து I have tried to understand it. இது புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பாராயணம் பண்ணினேன். ஆனா நான் புரிஞ்சுன்றதை உங்களோட ஷேர் பண்றேன். என்னோட வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு யாருக்காவது தோணினா கட்டாயமா அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. Okay, let's look at this line. My thoughts shall be hounds of light for thy power to lose. அதாவது பகவான் வந்து எண்ணங்களை வந்து hounds என்று உருவகப்படுத்தி இருக்கார். ஹவுண்ட்ஸ்னாக்கா ஹவுண்ட்ஸ் வந்து வேட்டை நாய்ன்னு சொல்லலாம். இங்க பன்மை. சோ எண்ணங்கள் இருக்கிறதுனால ஹவுண்ட்ஸ். இந்த ஹவுண்ட்ஸை வந்து he says hounds of light அப்படிங்கிறார். அதாவது இந்த ஹவுண்ட்ஸை அவுத்து விட்டா போறோம். இன்னும் இந்த போலீஸ் டாக்ஸ் எல்லாம் டைட்டா வந்து லீஷ் பிடிச்சுட்டு இருப்பாங்க. அதை ரிலீஸ் பண்ணினதும் அது எங்க போனோமோ போய் பாஞ்சு துரத்தி பிடிக்கிற ஆளை பிடிச்சு துரத்துற ஆளை துரத்திடும். ஸோ அந்த இமேஜ் தான் இங்க பகவான் யூஸ் பண்ணியிருக்காரு. My thoughts shall be hounds of light. இப்போ வந்து
இந்த 4 பாயிண்ட் இருக்கு கம்பேரிசன்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம 4 கம்பேரிசன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணங்கள் வந்து ஹவுன்ஸ், வேட்டை நாய்கள். செகண்ட் வந்து இந்த வேட்டை நாய்கள் வந்து ஒளி பொருந்தியவை ஆர் ஒளியான் ஆனவைன்னு சொல்லலாம், ஹவுண்ட்ஸ் ஆஃப் லைட். மூணாவது வந்து தை பவர். ஓகே, யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? தை பவர் டு லூஸ். அது வந்து உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. டு லூஸ்னாக்கா டு அன்லீஷ். நீ பிடிச்சு வச்சுட்டு இருக்க, நீ எப்போ வேணுமோ அதை லூஸ் பண்ணு, அதை அவிழ்த்து விட அன்லீஷ் பண்ணு. நாலாவது பாயிண்ட் அவர் சொல்றதே இல்லை. அதாவது இந்த ஹவுண்ட்ஸ் வந்து யாரை துரத்த போறது? என்னோட எண்ணங்கள் இட் இஸ் மேட் ஆஃப் லைட். அந்த எண்ணங்கள் ஆர் லைக் ஹவுண்ட்ஸ் அண்ட் த ஹவுண்ட்ஸ் ஆர் இன் யுவர் பவர் அண்ட் யூ கேன் அன்லீஷ் இட். அதை அன்லீஷ் பண்ணினா அது ஹவுண்ட்ஸ் வந்து யாரை துரத்தும்? இங்க ஹவுண்ட்ஸ் யாரை துரத்தி அடிக்கும்னா நம்ம கெஸ் பண்ணிக்கணும். லைட் வந்து எதை துரத்தும்? லைட் வந்து இருளை தான் துரத்தும். லைட் எதை துரத்தும்? இருளை. அது போல இந்த ஒளி பொருந்திய எண்ணங்கள் இருட்டு குகையில் எதிரிகள் இருந்தாலும் அவற்றோடு போராடி வென்றுவிடும் அப்படிங்கறத வந்து அவர் சொல்லாம சொல்லியிருக்காரு. இட் இஸ் இப்போ வந்து லைட்டால வந்து இருட்டை கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்றோம். ஏன்னா லைட் வந்த உடனே இருட்டு போயிடுமே. லைட்டும் இருட்டும் ஒரே இடத்துல இருக்கவே முடியாது. So the minute the light comes, the darkness disappears. So light can never find darkness. அதனால நம்முடைய எண்ணங்களை இறைவனுடைய கண்ட்ரோல்ல கொடுத்து விடுவோம். He will unleash them. Like the police unleashed the police dogs, அது போல God will unleash the hounds of light. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த மைண்ட் இருக்கிற நிலையும் வந்து ப்ரொஃபசர் சொல்லியிருக்காருங்க. அவர் சொல்றாரு, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற ஸ்டேஜ்ல மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் லைட். பட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி அன்ரீஜெனரேட் ஸ்டேட்ல மைண்ட் என்ன பண்றதுன்னா, மைண்ட் இஸ் த லாயர் ஃபார் த வைட்டல். வைட்டலுக்கு என்ன சொல்றது தோணுதோ அதை வந்து மைண்ட் சொல்லும். இப்போ நம்ம வந்து நியாயம் இல்லாம கோவப்படுறோம்னு வச்சுக்கோங்க, மைண்ட் வில் சே ஆமா நியாயம்தான், கோவப்பட்டது நியாயம்தான், யாருக்கானாலும் இப்படிதான் கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆசைகளையும் அது வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஆமாமா அது தப்பு இல்லையா, அது ஆசைப்பட்டதுல தப்பு இல்லையா, அது நியாயமே தானே. அதனால வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, மைண்ட் வந்து வைட்டலுக்கு வக்காலத்து வாங்கிறது. மைண்ட் வந்து நம்ம வைட்டலுக்கு சாதகமா வாதாடுறது, அந்த மாதிரி மைண்ட் வேண்டாம். அப்ப நம்ம வந்து இவால்வ் பண்றதுக்கு becomes very difficult. If the mind is always supporting all our impulses, desires, then how can the mind become full of thoughts which are equal to hounds of light? அது முடியாது. அதனால நம்ம வந்து வக்காலத்து வாங்குற மைண்ட் வேண்டாம். அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போனா we will know that the mind should be filled with thoughts and the thoughts should be full of light. Right. டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டேட்ல வந்து இறைவனுடைய சக்திக்கு ஒரு விசுவாசமான கருவியாக இந்த மனம் மாறிவிட்டது. ஆங்கிலத்துல கூட ஒரு இன்னொரு போயம் இருக்கு, இட்ஸ் கால்ட் த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன். அதுவும் 1890s பிரான்சிஸ் தாம்சன் இது இருக்கிற. அப்ப ஃபர்ஸ்ட் படிக்கிறது ஐ வாஸ் சர்ப்ரைஸ். இந்த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன்னா நம்ம ஹவுண்ட்னா அதுக்கு ஒரே நெகட்டிவ் ஃபீலிங் தான் we have, வேட்டையாடுற நாய்னா. பட் அங்க வந்து இவர் வந்து ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் கடவுளையே சொல்லியிருக்கார் பிரான்சிஸ் தாம்சன். அதாவது இறைவன் வந்து நம்ம சரியாகிறது வரைக்கும் நம்மளை விடுறது இல்லை. எங்க போனாலும் அவர் துரத்துவார். நீ எத்தனை தூரம் வேணா போ, எங்க வேணா போ, யார்கிட்ட வேணா ப்ரொடெக்ஷன் கேளு, God will follow you like the hound of heaven and finally he will break all your resistances. அப்படிங்கிற அர்த்தத்துல ஹவுண்ட் ஆஃப் ஹெவன்ங்கிற போயம் அவர் எழுதியிருக்கார். அதை தவிர நம்மளோட வேதாஸ்லயும் there's a word called சரமா. சரமாங்கிற வேர்ட் வருது. சரமா வந்து ஹெவன்லி ஹவுண்ட்னு சொல்லலாம். இந்த சொற்றொடரை வந்து பகவான் வந்து சீக்ரெட் ஆஃப் வேதால யூஸ் பண்ணியிருக்காரு. சரமாங்கிற வேர்டை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுல இங்க வந்து ஹவுண்ட்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, லெட் மீ கிவ் யூ பகவானோட கொட்டேஷன் ஃப்ரம் த சீக்ரெட் ஆஃப் வேதா. He says, Sarama brings us to the truth, to the sun vision, which is the way to bliss. These dogs bring the wheel to man in this world of suffering.
so that he shall have the vision of the sun. Whether Sarama figures as the fair-footed goddess speeding on the path or the heavenly hound, mother of these wide-ranging guardians of paths. So Sarama is a guardian dog. Okay, guardians of the path. The idea is the same. A power of truths that seeks and discovers, that finds by a divine faculty of insight the hidden light and the denied immortality. So in the Sarama வந்து it seeks and discovers. தேடி தேடி கண்டுபிடிச்சிடுறது. என்ன கண்டுபிடிச்சிருக்கு? நம்ம லைட் கண்டுபிடிச்சிருக்கு. The hidden light and the denied immortality. இந்த வரிகள்ல as I said shallங்கிற வேர்டு திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிருக்கார். My heart shall beat with the world beats of thy love. In my nerves and veins thy rapture streams shall move. My thoughts shall be hounds of light. Shall tells you definitely. இது வந்து certitude. ஒரு நிச்சயமா இந்த சேஞ்ச் நடக்கும். நம்ம கொடுக்கறது, நம்ம வந்து மை வில் கொடுத்தாச்சு, மைண்ட் கொடுத்தாச்சு, என்னோட எல்லாத்தையும் நான் கொடுத்தாச்சுன்னா then this transformation takes place. It definitely happens. Promise நம்மளுக்கு பகவான் கொடுக்கிறார் by using the word shall again. எந்த சொல்லையுமே பகவான் கேஷுவலா பயன்படுத்துறது இல்லை. So the sadhaka is full of certitude. நான் சரணாகதி பண்ணிட்டேன், அதனால நிச்சயமா இதெல்லாம் எனக்கு நடக்கும். கடைசி 2 வரிகள் பார்ப்போம். Mr. Shivakumar, எனக்கு 5 minutes இருக்குமா? I can continue for 5 more minutes? Yes. Okay. The last 2 வரி வந்து it's a couplet. Okay. It says, keep only my soul to adore eternally and meet thee in each form and soul of thee. இப்போ வந்து நம்ம கடவுளோட ஒன்றி விட்டாலும், முழுமையாக ஒன்றி விட்டாலும், நமக்கு ஒரு அவுட் சைட் பாயிண்ட் வேணும் இல்லையா அவரை ஆராதிக்க. நம்ம அவராகவே ஆயிட்டோம்னா அப்படி நம்ம எப்படி அவரை ஆராதிக்கிறது? அந்த கேள்வி இருக்கு. அதனால ஒரு இண்டிவிஜுவல் சென்டருக்காக கீப் ஒன்லி மை சோல் அப்படிங்கிற இந்த ஆன்மாவை விட்டுவிடு, அதை வைத்துதானே எல்லா உயிர்களிலும் எல்லா ஆன்மாக்களிலும் உன்னை சந்திப்பேன், உன்னை ஆராதிப்பேன். அந்த பாயிண்ட் நீ எனக்கு விட்டா then I can see you in everything, meet thee in each form and soul of thee. அலிப்பூர் ஜெயில இருக்கிறச்ச பகவான் வந்து ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு இயற்கையின் படைப்பிலும், ஒவ்வொரு மனிதனின் படைப்பிலும் அவர் வந்து வாசுதேவனை காணலையா? எல்லா இடத்துலயும் கடவுள் ஒருத்தர் இருந்தாலும் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார். அவர் வந்து ட்ரீல பார்த்தார், வால்ல பார்த்தார், இந்த லாயர்ல பார்த்தார், அந்த லாயர்ல, மேஜிஸ்ட்ரேட்ல, கைதிகள்ல, எல்லாத்துலயும் அவர் பார்த்தார் இல்லையா? So it is the same Vasudeva which is there in everyone. திருப்பியும் எனக்கு மாணிக்க வாசகர் ஞாபகம் வருது. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஏகன் அநேகன், ஒருத்தன் அவனே எல்லாவற்றிலும் இருக்கிறான். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அநேகமாய், ஒன்றே அநேகமாய் பெருக்கியதே இதற்குத்தானோ. எவ்வளவு படைப்புகள், அவை ஒவ்வொன்றிலும் இறையை கண்டு சந்தித்து ஆராதித்து நம்ம ஆனந்தப்படலாமே. ஸோ அந்த 2 லைனை முடிக்கிறச்ச ப்ரொஃபசர் சீதாராமன் ரொம்ப பியூட்டிஃபுல்லி ஒன் மோர் கொட்டேஷன் கொடுக்குறார் ஸ்ரீ அரவிந்தர்டேந்து. அதுல என்னன்னா, ஆல் த பீப்புள் ஆர் லைக் ட்ராப்ஸ் ஆஃப் ஹனி. நம்மளும் ஹனி, பக்கத்துல இருக்கிறவங்களும் ஹனி, ஆல் த கிரியேஷன்ஸ் ஆர் ஹனி. ஸோ த கொஸ்டின் இஸ் ஹூ வில் டேஸ்ட் தி ஹனி? அதுக்கு கொட்டேஷன் எப்படி தமிழ்ல ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துடுறேன். தேன் துளி தன்னைத்தானே ருசிக்குமா? எல்லா தேன் துளிகளும் ஒன்றை ஒன்று ருசிக்குமா? இல்லை தேன் கூடைத்தான் ருசிக்குமா? பகவான் தாட்ஸ் அண்ட் கிளிம்சஸ்ல எப்படி சொல்லியிருக்கார், அதோட இங்கிலீஷ்ல சொன்னாக்கா, and what is the end of the whole matter? As if honey could taste itself and all its drops together, and all its drops could taste each other and each the whole honeycomb as itself, so should the end be with God and the soul of man and the universe. So இந்த மாதிரி தான் வந்து you have to enjoy God in you and in others, in each other. That should be the relationship between man, the soul of man and God. பகவானுடைய இந்த சானட் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர். 14 வரிகளில் சரணாகதியின் தத்துவத்தை
பற்றி மட்டும் கூறாமல் நம்ம அதை அடையணும். அதை எப்படி அடையணுங்கிறதையும் அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். அதனால இன்ஃபைனைட் கிராட்டிடியூட் டு ஹிம். நம்ம சரணாகதி பண்ணும்போது மதரோட ஆக்ஷன்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ் பத்தி நம்ம ஆராய வேண்டாமே. Sri Aurobindo has said the quickest mind and the freest and the most vast intelligence, even that cannot follow the steps of the Divine Mother. பின்பற்ற முடியாது, புரிஞ்சுக்க முடியாதுன்னு பகவான் மதர் நூலில் 6ஆம் அத்தியாயத்தில் கூறியிருக்கிறார். Okay, so I just want to be here. So அவர் சொல்றார் the human mind which is shut in the half-lit obscurity, அதால மதரோட many sided things புரிஞ்சுக்கவே முடியாது. Our measures are different. So இத படிக்கிறச்ச எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த வரிகள் என்னோட எல்லா கேள்விகளையும் மௌனமாக்கிடுறது. திருப்பியும் I go back to my professor. ஓகே, ஏன் ப்ரொஃபஸரை மதுரை போக மதர் அனுமதி கொடுத்தார், அதுக்கப்புறம் ஏன் மும்பையிலே இரு என்று சொன்னார், அது படிக்கிறச்சு ஃபர்ஸ்ட் இந்த லைன்ஸ் படிக்கிறச்ச Sri Aurobindo says her making of rhythms and her breaking of rhythms, her acceleration of speed, her retardations, எப்ப ஸ்பீடை குறைக்கணும், எப்ப கூட்டணும், இந்த பிரச்சனையை எப்படி எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணும், எல்லாத்தையும் we cannot understand. It is so quick and so fast and so full of light that we can't understand. So adunala best thing is to surrender to the mother, love her, surrender to her unconditionally. அதுதான் என்னுடைய ப்ரொஃபசர் சொன்னது. நான் எந்த கேள்வியும் கேட்கல, என்ன மதர் சொல்றாங்களோ அதை நான் ஐ எம் ஹர் இன்ஸ்ட்ருமெண்ட், ஐ எம் ஹர் ஒர்க்கர், அவ்வளவுதான். அது எப்படி சார்ன்னு நான் கேட்டபோது that is the very business of evolution அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு வளைஞ்சு கொடுக்கிற மதரோட டச்சுக்கு பிளாஸ்டிக்கா இருக்கிற குருநாதர் கிடைச்சது it is a great blessing for me, and it is that which helps me to understand this point. So in the surrender sonnet-ல நம்ம ஒரு நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபசர் சீதாராமன் இந்த சாதகரை ஹீரோயிக் வாரியர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஹீரோயிக் சாதகாவை பார்க்கிறோம். அதாவது ஒரு பார்ஷியல் யூனியன் போறோம், ஹார்ட் லெவல்ல மாத்திரம் இருந்தா போறோம், மைண்ட் லெவல்ல மாத்திரம் இருந்தா போறோம்னு சொல்லாம எல்லா பகுதியும் நாடி நரம்புகள் உட்பட எல்லாமே அன்னைக்கு எஸ் சொல்லணும். There should be no resistance. We should say yes to the mother. எஸ் சொல்ல வேண்டும். அதை விட மேன்மை என்னவென்றால் நான் உன்னுடன் ஒன்றி உன் கருவியாக செயல்பட வேண்டும். Okay, this triple world should be transformed in the image of the supramental. So எனக்கு மோட்சம் கொடு, எனக்கு லிபரேஷன் கொடு, நான் அப்படியே எஸ்கேப் பண்ணி let me seek my personal salvation இந்த சாதகர் சொல்றது இல்ல. அவர் சொல்றார் my body become the engine for earth use. இந்த உலக ஒரு சூப்ரமெண்டல் இமேஜாக மாற்றுவதற்கு தன்னையே ஒரு கருவியாக, ஒரு வாகனமாக அர்ப்பணித்துக் கொள்ளும் சாதகர். இவரை விட பெரிய ஹீரோ யார் இருக்க முடியும்? So we see here the aspiration for integral union and integral transformation. So let us surrender unconditionally to the Divine Mother. அதை எப்படி செய்யணும்னு 14 வரிகள்ல சொல்லியிருக்கார். அதை என்னுடைய பரமகுரு ப்ரொஃபசர் சீதாராமன் அந்த நிலைக்கு போய் அது ஒரு வார்த்தையும் அவர் எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸா எடுத்துட்டா அந்த ஒரு வார்த்தைக்கு வார்த்தையோட கனெக்ஷன், லைனுக்கு கனெக்ஷன், ஸ்டாண்ட்ஸாக்கு கனெக்ஷன் அப்படி கொடுப்பாரு. ஏன்னா அவர் he has lived out the same experience as Sri Aurobindo. ஸோ அந்த நிலையை நம்ம அடையறதுக்கு ஸ்ரீ அரவிந்தர் கொடுத்த கொடை இது. ப்ரொஃபசர் சீதாராமன் என்ன சொல்வார்னா, அவரோட பகவானோட ஒரு லைன், ஒரு வரி, ஒரு சிலபல் எடுத்து உன்னோட கான்சியஸ்னஸ்ல போட்டுக்கோ. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு சித்த சுத்தி வேணும். let us make our consciousness pure and receptive, and then let's drop the Bhagavan's words into that consciousness and பாரு உன்னோட கான்சியஸ்னஸ்ல என்ன நடக்கிறதுன்னு பாரு. அதுக்கப்புறம் எந்த கான்சியஸ்னஸ் அந்த வார்த்தைகளை கொடுத்ததோ அந்த கான்சியஸ்னஸ்க்கு நம்ம சரண்டர் பண்ணினோம்னா அதே நிலையை நம்ம அடைய முடியும் அப்படின்னு ப்ரொஃபசர் சீதாராமன் இந்த மெடிடேஷன்ஸ்ல கூறியிருக்கார். அதனால அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நல்வாய்ப்பை எனக்கு அளித்த ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டிக்கும் தலைவர் சிவகுமார் சார் அவர்களுக்கும்
நன்றி கூறி விடைபெறுகிறேன். Thank you, madam. Now, அன்பர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். Hello, sir. So this is Malini here. Yes, Malini, madam, please. Sir, I'm so happy that I could join after a very long time to listen to this beautiful, wonderful explanation of the poem, and that too from a very scholarly person. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். அதாவது being a poetry lover, I enjoyed every word of what Madam has said about this poem Surrender. Thank you so much, Madam. Thank you so much. இந்த தேன் துளிகளை ரசிக்கிறத பத்தி சொன்னீங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க பேசின ஒவ்வொன்றும் வந்து தேன் துளிகளா என்னோட இதயத்துல நிரம்பி வழிஞ்ச ஒரு உணர்வுல இருக்கேன். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா இருந்தது. இத சொன்ன மாதிரி ஒரு லெவல்லையும் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். மண் பயனுற வேண்டும் அப்படின்னு பாரதி சொல்ற மாதிரியே அது எர்த் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற வெஹிக்கிளா எல்லாருமே இருக்கணும், அந்த சுப்ராமெண்டல் ஃபோர்ஸுக்கு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் எப்படி ஆசிரியிச்சு அவர் வந்து பகவானோட ஐக்கியமானாரோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இவ்வளோ அழகா அந்த போயம்ல, அதுவும் நீங்க எல்லா லிட்டரரி ஒர்க் சேர்ந்தும் கோட் பண்ணி இதை சொன்னது வந்து ரொம்ப, இந்த செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சுகுமார் சார். Thank you. Thank you for organizing it. Yeah, thank you. Radharani madam. Shama, namaskaramma. Namaskaram. Thank you சிவகுமார் சார். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப உயர்ந்த விஷயங்களை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மேடம், அந்த சரண்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் பேரால நீங்க சொன்னல இன் தை ஸ்டில் க்ளோரி, அந்த ஸ்டில்லுக்கு வந்து நீங்க 2-3 சாவித்திரி லைனும் சொன்னேல, அதுல வந்து அவ்வளோ அமைதி இருந்தது நீங்க சொல்லும் போது. அந்த ஸ்டில்லுங்கிறது வந்து நீங்க அப்படியே அனுபவிச்சு சொன்னேல, அது ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. அடுத்த பேரால இந்த மைண்ட் டு டக் தை சேனலும் ரொம்பவே மனசை பாதிச்சுது. என்னத்தையெல்லாமோ போட்டு வி ஆர் டிக்கிங் த மைண்டு, நம்ம கரெக்டான விஷயங்களை பண்ணணும்னு புரிஞ்சுட்டேன். அப்புறம் வந்து நம்ம அந்த ஹவுன்ஸை பற்றியும் நீங்கள் சொன்னேல, அப்புறம் இந்த சரண்டர் பற்றி சொல்லும் போதே 2-3 அழகான போயம்ஸை பற்றியும் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேல, அதையும் நாங்கள் படித்து புரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய பேச்சு வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்ததுமா. இங்கேருந்து ஒரு நமஸ்காரம் உங்களுக்கு பண்ணிக்கிறேன். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. MKS sir. It was a gem of a speech. ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் எப்படி தன்னுடைய கிளாஸ் எடுப்பாரோ அந்த வகையில் அமைந்திருந்தது. இந்த 2வது ஸ்டான்ஸா, அதுல 2வது லைன், I have offered up my will to be thy will, அது ரொம்ப கிளியராகவே இருக்கு. அதே சமயம் இந்த ஃபர்ஸ்ட் லைன், I have given my mind to be dug, thy channel mind அப்படின்னா, one's own mind should be dug and deepened in order that the mother could use it as a channel for her grace to flow. அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு? Definitely sir. டு பி டக்னு சொல்றதுனால அது ஃபர்ஸ்ட் பர்சன் டிக் பண்ற மாதிரியும் நம்ம நினைச்சுக்கலாம், ஆர் சம்படி எல்ஸ் டு பி டக். ஏன்னா பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காரு. ஐ வில் டக்னு ஐ வில் டிக்னு சொல்லல, யூ டிக்னு சொல்லல. ஐ கிவன் மை மைண்ட் டு பி டக்னு சொல்லிருக்கிறதுனால, பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால அவர் அதை கொடுத்துட்டார். அதை வந்து அதை பியூரிஃபை பண்றது மேபி the divine will do it அப்படினு நம்ம எடுத்துக்கலாம், since he has used the passive voice there.
தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு டவுட்டு, நாட் நெசசரிலி டு திஸ் போயம். இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஓ. இங்கிலீஷ்ல ஓஹெச் கூட ஒரு வார்த்தை இருக்கு. சாதாரணமா நம்ம போயம்ல ஓ போட்டு தான் நிறைய லைன் பார்க்கிறோம். ஓஹெச் போட்டு லைன் பார்க்கறது இல்ல. ஒரு டிக்ஷனரியை பார்த்தோம்னா ஓஹெச் எப்போ யூஸ் பண்றோம்னா as a kind of a response after some reflection, either to agree to what has been said or to disagree with what has been said. அது ஓஹெச் வருது. அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிராமர் இருக்கான்னு, பயம்ல ஓஹெச் போடக்கூடாதுன்னு ஒரு கிராமர் இருக்கான்னு அது தெரியல. ஓ வந்து இட்ஸ் an apostrophe, it's a call. OH will not be a call, but O will be a call. So adnala since he is addressing the divine, O thou of whom I am the instrument. So since it is addressed to the divine, he is apostrophizing it, and therefore O is eminently suitable. Okay. வேடிக்கையா பார்த்தோம்னா பேரா பேஜ் 200 சாவித்திரியில அது வந்து புக் 2 canto 6 சொல்றார். தன்னையும் சமாதானப்படுத்திக்கிறார் அசுபதி. அந்த பயணத்துல எல்லாமே அவலமா இருக்கு, ஒன்னும் நன்னா இல்லை, அதே சைக்கிள் பர்த் டெத் இருக்கு. ஆனா தன்னை சமாதானப்படுத்திக்கிறார். ஓ ஹெச் போட்டிருக்காரு அங்க. ஓ surely one day he shall come to our cry. One day he shall create our life anew and utter the magic formula of peace and bring perfection to the scheme of things. Lovely. நீங்க ரொம்ப டீப்பா படிச்சிருக்கீங்க சார். இல்ல, அதனால ஆச்சரியமா இருக்கு. பகவான் இங்க வந்து ஓ போட்டிருக்கார் because probably the occasion called for that. Yes. Okay. அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணி பதில் சொல்ற ஒரு மூமெண்ட் சொல்லிருக்காரு. வேடிக்கை என்னன்னா வேறு எந்த வரியிலையும் இந்த ஓஹெச் நான் பார்க்கல சாவித்திரியில. இந்த 223,337 வரியில வேற எங்கேயும் இந்த ஓஹெச் என்னால பார்க்க முடியல. ஆச்சரியமா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். எக்ஸலன்ட் ஸ்பீச். எக்ஸலன்ட் ஸ்பீச். மிகவும் அருமையான உரை நிகழ்த்தியுள்ளீர்கள். அதாவது இந்த சரண்டர் வந்து 14 வரிகள்ல வந்து சானட்ல வந்து அதை ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல் மெசேஜா பகவான் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது உங்கள் மூலமாக எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்தது. இது என்ன அறிகின்றோம் என்றால், அந்த சரண்டர் என்பதுதான் பக்தி யோகாவிலே நமக்கு ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் உயர்ந்த நிலையாக, உயர்ந்தபட்ச நிலையாக கருதப்படுகின்றது. இதில் எப்படி இந்த டிவைனுக்கு வந்து நம்ம கருவியாக, சிறந்த கருவியாக இருப்பது, ஹவு டு பி a good instrument, அதே போல இந்த இறை சக்திக்கு நாம் எப்படி இளகிய நிலையில் இருப்பது, how to be plastic to her touch, அதே போல இந்த பிளிஸ், இந்த எக்ஸ்டசி, இதையெல்லாம் கூறும் பொழுது அதனுடன் இன்றியமையாது இருப்பதும் அந்த அமைதி, ஸ்டில்னஸ் என்பது குறித்தும் நீங்கள் கூறினீர்கள். இந்த போயம்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரியாக நினைவு நாம் எல்லோருமே நினைவில் வைத்துக் கொள்வது, I have given my mind to be dubbed the channel mind. இது குறித்து நீங்கள் மிகவும் அழகாக கூறினீர்கள். அதாவது நம் மனம் என்பது மிகவும் கடினமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதன் மேலே படிந்துள்ள அந்த படிமங்கள், இந்த கிரஸ்ட், அதை வந்து ஒரு ஆழமாக தோண்டும் பொழுதுதான் அதை வந்து இந்த இறை சக்தியை தன்னுள் அனுமதிக்கும்
வழியாக ஒரு வாய்க்காலாக அது பயன்படும். இந்த கருத்தில் தான் பகவான் இங்கு கூறியுள்ளார்கள் என்பதை நீங்கள் விளக்கினீர்கள். I have given my mind to become thy channel mind என்பதை அழகாக விளக்கினீர்கள். அதே போல இன்டெகிரல் யூனியன் வித் த டிவைன், நம்முடைய ஜீவனுடைய அனைத்து பாகங்களும் அந்த இறை சக்தியுடன் இரண்டர கலந்திருப்பது. இந்த போயம்ல வந்து 3 ஸ்டேஜஸ் இருப்பதை நீங்கள் விளக்கினீர்கள். How to be a good instrument, அவ்வாறு இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் will take place in us. அதே போல இன்னொரு முக்கியமான வரியும் நீங்கள் விளக்கினீர்கள். இந்த ஒளி பொருந்திய எண்ணங்கள் எப்படி அனைவரிடமும் உள்ள இருளை நீக்கம் என்பது குறித்தும் நீங்கள் அழகாக விளக்கினீர்கள். உங்கள் உரை மிகவும் அற்புதமாக இருந்தது. எம்கேஆர் சார் சொன்னது போல ஒரு கைதேர்ந்த ஆங்கில பேராசிரியர் அழகான ஒரு போயட்ரி கிளாஸ் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதை கொண்டுதான் இருந்தது. எங்களது அழைப்பிற்கு ஏற்று எங்களுடன் கலந்து கொண்டு இந்த உரையை நிகழ்த்தி கொடுத்தமைக்கு தங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மீண்டும் எங்களுடன் இந்த சத்சங்கில் கலந்து கொண்டு மிகவும் இத்தகைய உரைகளை எங்களுக்கு வழங்குமாறு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த சத்சங்கத்தில் எங்களுடன் கலந்து கொண்ட அனைத்து அன்னை என்பர்களுக்கும் எங்களது நன்றி. இந்த நிகழ்ச்சி தற்போது பிரார்த்தனை இசையுடன் முடிவு. நன்றி. Let us all try to be worthy of Aurobindo centenary.